எங்களை நேசிக்கின்ற ஜீவனுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சி நிறைந்த இந்த விபிஎஸ்ஸின் 3வது நாளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற நோக்கம், அதற்கேற்ற பாடல்கள், கதைகள், வசனங்கள், குறுநாடகங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக அமைய ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் கூடிய விரைவில் ஆண்டவர் கூட்டி இணைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளின் தொடக்க நேரம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய தூய திரு பிரசன்னம் எங்களை தாங்கி ஆதரிக்க மீட்பரின் பாதம் வணங்கி கெஞ்சுகின்றோம். எங்களை தாழ்த்துகின்றோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். ஹாய் ஹாய் சிங்கமே ஹாய், தங்கமே ஹாய். குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். சரி, ஓகே. எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? பீட்ரூட்டா? சரி, ஓகே. அண்ணாச்சி எங்க பிள்ளைங்க பீட்ரூட்லாம் சாப்பிட்டுருக்காங்க அண்ணாச்சி. பீட்ரூட்டா? ஆமா அண்ணாச்சி, நான் பார்த்தேன் அண்ணாச்சி, எல்லாரும் சிக்கனும் சாப்பிட்டாங்க அண்ணாச்சி. அப்படியா? ஆனா கிரேவி சிக்கன் தான் சாப்பிட்டாங்க. ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடலையே. ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடல. ஆனா நமக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அண்ணாச்சி. ஆமா அண்ணாச்சி, மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? ஆமா ஐயா, நீங்க அதெல்லாம் மறக்க கூடாது. ஒரு அண்ணாச்சி நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து இன்னைக்கு ஃப்ரை சிக்கன் தர போறாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எங்க டீம்ல ஒரு அண்ணாச்சிக்கு குழந்தைக்கு பிறந்த நாள். அண்ணாச்சி கூப்பிடுவோமா? அண்ணாச்சி வாங்க. எல்லாரும் அண்ணாச்சி சொல்லுங்க. அண்ணாச்சி தெளிவா சொல்லுங்க. எனக்கு பிறந்த நாளா, என் குழந்தைக்கு பிறந்த நாளா? தெளிவா சொல்லுங்க. நீங்க காலையில ஏன்டா அப்படி தானே சொன்னீங்க? உங்களுக்கு அண்ணாச்சி, எனக்கு பிறந்த நாள்னு சொன்னேன். உங்களுக்கு பிறந்த நாள்? ஆமா. வாழ்த்துக்கள் அண்ணாச்சி. இப்போ இந்த அண்ணாச்சி உங்களுக்காக ஃப்ரை சிக்கன் கொண்டு வந்துறீங்களா? ஆமா, கொண்டு வந்துறீங்களா? அண்ணாச்சி, எனக்கு இந்த பிள்ளைங்க மேல ரொம்ப அன்பு அண்ணாச்சி. அன்பு நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல. சரியா? நீங்க தப்பா நினைக்காதீங்க. சரி சரி. அன்பு இல்லனா நான் பரிசு கொண்டு வராம இருந்திருப்பேன். பரிசா? சிக்கன் ஃப்ரையா? சிக்கன் கொண்டு வந்திருக்கேன். சரி. அதனால இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் நமக்கும் சேர்த்து தான் எல்லாருக்கும் சிக்கன் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் கொண்டு வந்துறீங்களா? அது எப்ப கொடுக்கலாம்? இப்ப கொடுத்துருவோமா? கொடுத்துருவோமா? அண்ணாச்சி கொடுத்துடலாம்ல? அண்ணாச்சி ரெடியா? அண்ணாச்சி ஹலோ, பிளேட்ல எடுத்து வச்சிட்டீங்களா? பிளேட் ரெடிடா. சரி. பெரிய பிளேட், மெகா பிளேட். சரி, அண்ணாச்சிக்கு எல்லாரும் ஒரு விஷ் பண்ணிரலாமா? வாங்க. அண்ணாச்சி சரி சரி, போதும் 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 போதும். சரி அண்ணாச்சி, என்னைய ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்களா? அந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டாங்க. அப்படியா? சூப்பர் அண்ணா. அப்ப சிக்கன் கொடுத்துடலாமா அண்ணாச்சி? கொடுத்துடலாமா? அண்ணாச்சி ரெடியா? எடுத்து வச்சிட்டீங்க? ரெடியா? பிளேட் எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அண்ணாச்சி, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுவோமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சொல்லுங்க. சிக்கன் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஆமா அண்ணாச்சி. ஏன்னா சிக்கன்ல இப்போ உள்ள நாங்க தர்ற சிக்கன்ல கொஞ்சம் எடக்கு முடக்கான முள் இருக்கும். சரியா? அதனால. ஆமா. அப்படியா? சரி சரி சரி. அதனால அது எப்படி சாப்பிடணும்னு நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தரோம். நெக்ஸ்ட் நீங்க அதை பார்த்துட்டு எங்களை போல சாப்பிடணும். சரியா? சரியா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ் எஸ் எஸ். அண்ணாச்சி வருவாங்க. அண்ணாச்சி, இது சிக்கன் தான், ஆனா
ஆனா Chicken சிக்கன் தான். சிக்கன் தான், ஆனா சிக்கன் தான். சிக்கன் தான். சரி, சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? ரெடி? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான அந்த சாயங்கால வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இசப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அடியவராகிய ரிங்கிள் தோபை ஐயரை குறித்து ஆண்டவரே அவர் எவ்வாறு மன்னித்தார் என்பதை நாங்கள் ஆண்டவர் இசப்பா கதையினோடாக கேட்டோம் ஆண்டவர் இசப்பா. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இதன் மூலமாக தங்களுடைய பிள்ளைகளை உணர்ந்து ஆண்டவரே இசப்பா மன்னிப்பு என்னும் குணத்தை தங்களுடைய வாழ்விலை கடைபிடிக்க, அதனுடைய மாண்பை உணர்ந்து தங்களுடைய வாழ்விலை செயலாற்ற தேவன் கிருபை தாருங்க ஆண்டவரே இசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. தொடர்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு அமர்வுகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம், தேவனுடைய ஆளுகை எங்களோடு இருக்கட்டும். நீர் எங்களோடு இருந்து செயலாற்றும். இவையாவும் ரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். சரி, உங்க இடத்துல உட்காருங்க. நாங்க உங்களுக்கு வசனம் சொல்லி தந்து எப்படி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம், அப்படிதானே? அப்படிதானே? நாங்க வசனம் சொல்லி தந்து உங்களுக்கு எப்படியும் போர் அடிச்சிருக்கோம். இதனால நாங்க என்ன பண்ணோம்னா, நேத்தைக்கு குளச்சல் கடற்கரைக்கு போனோம். எங்க போனோம்? குளச்சல் கடற்கரைக்கு போய் அங்க ஒரு ஃபாரினர் இருந்தார். எந்த நாட்டில் உள்ளவரும் தெரியாது, ஒரு ஃபாரினர் இருந்தார். அவர்கிட்ட சொன்னோம், எங்க பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா இன்னைக்கு வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்களுக்கு வசனம் சொல்லி தர போறாரா இல்ல அவர் என்னவோ நாங்க விபிஎஸ் பத்தி சொன்னோம். சொன்னதுமே அவர் சொன்னாரு, நான் வாரேன், நான் கல்லுக்கூட்டம் சர்ச்சுக்கு வாரேன்னு சொன்னாரு. இப்போ இங்க வந்தேன்னு சொன்னாரு. யாராவது பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? அண்ணாச்சி, ஆ, அவர் வந்து ஆ. நிறைய கைத்தட்டு இருந்தாதான் வருவேன். வரவேற்பு இருந்தாதான் வருவேன்னு சொன்னாரோ? ஆமா அப்படியா? நீங்க ஒரு கைத்தட்டி பாருங்க, கைத்தட்டி பாருங்க. அண்ணாச்சி, இந்த சத்தம் காணாது அண்ணாச்சி. இந்த சத்தம் ஒருவேளை அங்க கேட்காது, ஒருவேளை கேட்ல இருந்துன்னா இன்னும் சத்தமா? ஐயோ, அவர் காணலையே. அவர் வாராரா? இன்னும் கைத்தட்டி பாருங்க. இன்னும் ஸ்பீடா ஸ்பீடா. அதான் வராரு, அதான் வராரு. அங்க பாருங்க, அங்க பாருங்க. கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க, வெல்கம் பண்ணுங்க. Welcome. Hi. Hello. Hi. How are you? Fine. Very good. How are you? How are you? எஸ். எங்க டீச்சர் 2 வார்த்தை சொல்லி கொடுத்துருங்க. எஸ், நோ. நீ நோ சொல்லு, நான் எஸ் சொல்லு. இது என்னது? இங்கிலீஷ், இங்கிலீஷ், இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை தெரியும். என்னது? சரி சரி. சாரியா? சாரி. சாரி சாரி சாரி. Hi. சாரி 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 Sorry. சாரி. இது என்னது? It's my hairstyle. கலர் கோழி குஞ்சா இல்ல முடியா இது? It's my hairstyle, man. In England, everybody will wear this, and the hairs will know this color. எஸ். சாரி சாரி. Sorry. சாரி. You understand what I'm talking? Understand? No, 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 no. Yes. No, No. no. Idiotic fellows. Yes. Do you know English? Yes, 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 yes. Idiotic fellows. No. Yes. Yes 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 yes. You and your hairstyle, idiotic fellow. Yes. இந்த ஹேர் ஸ்டைலோட அது நல்லா தான் இருக்கு. Oh, சரியா? it's very style, man. It's awesome, you know. It's awesome. ஆசமா? Awesome. Awesome. ஆசமா? Yeah. ஆஸ்மா. டேய், அது ஆஸ்மா நோய் இருக்கான் பாவம். அதனால முடியல கலர் மாறினது. புரியுதா? பாவம் அப்படி சொல்லக்கூடாது. சரி சார், சரி. You know, very hot climatic condition here. When I reached India, it was very hot. I couldn't survive here. நீ 2 வார்த்தை சொன்னாலே எனக்கு தெரியாது. ஒரு பேராகிராஃப் சொல்லியா? உனக்கு என்ன பிரச்சனை? எஸ் நோ மட்டும் நீ சொல்லு. எஸ் 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 எஸ். எதுக்கு? இப்ப பாரு, பாரு, பாரு. நிக்கிறேன். இப்போ எதுக்கு வந்த? சொல்லு 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 சொல்லு. எதுக்கு வந்த? சொல்லு 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 சொல்லு. You need some air, right? டேய், அப்படி இல்ல. ஹாய். Walking? எதுக்கு எதுக்கு எதுக்கு? Why walking? எதுக்குன்னு சொல்லு.
நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிடு. டேய், இது சரிப்பட்டு வராது பாத்துக்க. ஆமா ஆமா ஒண்ணு பண்ணுவோம். இங்க யாருக்காவது இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆள் வாங்கல. ஒரு ஆள். Oh, these much of gentlemen here. Very good, very good. ஒரு ஆள். Fine. தம்பி சரி, மீதி உள்ளவங்க போங்க. இந்த ஓகே, எல்லாருக்கும் ஒரு VBS கிளப் கொடுங்க. இந்த தம்பி தங்கச்சி. சரி போங்க. தம்பிக்கு தெரியுமா? தம்பி காப்பாத்திருவியா? Hi, gentlemen. What's your name? Alvin Raj. What? I can't hear you, man. I can't hear you. No. நோ. எஸ். நோ. எஸ் நோ. This man also belongs to this group, you know? எஸ். Yeah. சரி Okay. தம்பி ஒரு சின்ன ஹெல்ப். எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டு சொல்லு. What come? வாட் கம்? What? வாட் கம்? வாட் கம்? What come? வாட் கம்? Here's some goat come. Here's some dog come. Here's some man come. வாட் கம்? வாட் கம்? வாட் கம்? What, man? I can't understand. What are you talking? நீ கரெக்டா தானே கேட்ட? நீ சொல்லு. Why are you coming here? Why are you coming here? Ah. Coming here. Oh, you're asking why you came here, right? Ah. You know, in England, the month of May, the lots of children will gathering, and the vacational Bible school will be conducted. The lot of children will be gathering. They will learn some stories. They will learn some songs. They will learn some skates. They will learn some accent songs, etc. Activities. It will be very interesting session. You know, it was vacation Bible சத்தியமா school. ஒண்ணும் புரியல. எனக்கும் புரியல. இவ்வளவு நேரம் சொன்ன பாத்தியா? எதுவுமே எனக்கு தெரியாது. Ah? எதுவுமே எனக்கு தெரியாது. தம்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. போ, வேற யாராவது ஒரு வாங்களே, கொஞ்சம் பெரிய பிள்ளை. வா. எதுக்கு வந்திருக்காருன்னு கேளு. Why did you come here? Yeah, I just came here to learn some Bible verse. வா. I just came here. வாஸ் வேணுமா? சர்ச்சில் வாஸ் உண்டா? ஆனா நான் எங்கேயோ பார்த்தேன். சர்ச்சில் எங்க வாஸ் இருக்கும்? ஃப்ரெண்ட்ல இருந்தேன். கம்யூனிட்டி ஹால்ல இருக்குமோ? ஆமா. ஒரு வாஸ் ஒன்னு எடுத்து கொடுப்பீங்களா? Not was. I want to learn some Bible verse. பைபிள்ல வாஸ் கிடையாது பாத்துக்க. கம்யூனிட்டி ஹால்ல உண்டு. Explain him. அவங்க வந்து என்னது வர்ஸ் சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க. அந்த பைபிள்ல வசனம் வேணுமா உனக்கு? No, it's him. I need some verse. பைபிள்ல வசனம்னா இங்கிலீஷ்ல வெர்ஸோ? வர்ஸ்னா வசனம் தான். வசனம் வேணும்னு சொல்லி. No, it's him. I need verse. இந்த தங்கச்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு VBS எல்லாம் கொடுக்கல பார்க்கலாம். போங்க. Thank you, girl. Thank you. Okay. இப்போ உனக்கு வசனம் வேணும். No, it's him. I need verse. உனக்கு என்ன வேணும்? Verse. வாஸ் முதல்ல நான் சொன்னேன் கம்யூனிட்டி ஹால்ல உண்டு, நான் எடுத்து தரேன், அது வேண்டாம்னு சொல்லியே. Bible verse, man. இப்போ ஒரு வசனம் சொல்ல. நீ சொல்லே கேளுங்க. இது நம்ம இவங்களை பார்த்துட்டு இருந்தா சரியாகாது. நான் வசனம் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க அதை பார்த்து சொல்லுங்க. சரியா? நீங்க சொல்லி இதை பார்த்து ஏதாவது சொன்னா சொல்லட்டு, ஏதாவது 2 வார்த்தை படிச்சிட்டு. சரி, அங்க பண்ணல. Here. அவங்க சொல்லுவாங்க, கேட்டு சொல்லு. அவங்க They. சொல்லுவாங்க, கேட்டு சொல்லு. Oh. Okay. ஓகே, நீங்க சொல்லுங்க. சரியா? நீங்க சத்தமா சொன்னாதான் இவங்களுக்கு ஏதாவது கேட்கும். சரி. நாள் 3 Down my own. நாள் 3 Down my own. மன்னிப்பு. Macho. டேய் கரெக்டா சொல்லுடே. நாள் 3 Down my own. மன்னிப்பு. Macho. இது சரியாவாது. இங்க பிள்ளைங்களுக்கும் வசனம் படிக்க முடியாது. இதை பார்த்தா சரியாகாது. நீங்களும் படிக்க மாட்டியா. உனக்கு என்ன வேணும்? Bible verse. பாஸ் இப்ப ரெடி பண்ணி. அடே வாங்க.
இவங்க தருவாங்க. இவங்க எல்லாரும் சேர்த்து சொல்லி தருவாங்க. சரியா? Yeah, gentleman from Tamil Nadu. Oh, very good, very good. வாங்க வாங்க. Gentleman from India. Wow, welcome. சரி, அது போட்டு, அது வசனம் படிக்காது, நீங்களாவது படிங்க. சரியா? இப்ப சத்தமா சொல்லி தர போறேன், நீங்க பார்த்து சொல்லுங்க, வசனம் படிச்சு ஜாக்பாட் வின் பண்ணுங்க. சரியா? ஓகே. இப்போ அது புடிஞ்சு அது வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணியாச்சு, நீ அதை பார்க்காதீங்க. சரியா? நாள் 3 மன்னிப்பு. இன்னும் சத்தமா, நாள் 3 மன்னிப்பு. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8:11. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8:11. சரி, வசனம் படிச்சாச்சா? சரி, இன்னைக்கான வாய்ப்பு யாருக்குன்னா சூப்பர் சீனியர். சரியா? சூப்பர் சீனியர்ல இருந்து ஒரு 3 பேர் வாங்க பாங்க. 3 பேர் சூப்பர் சீனியர். சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா. மொத்தம் 4 கிளாஸ் இருக்கீங்க, உங்களுக்காக புதையல் பரிசு காத்திருக்கு. சீக்கிரமா வாங்க. இன்னும் 2 பேர். சரி, இனி யாராவது வரீங்களா? சரி, ஓகே. நாள் 3 மன்னிப்பு. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8:11. நாள் 3 மன்னிப்பு. நோக்க வசனம். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8:11. சரி, ரொம்ப அழகா வசனம் சொன்ன இவங்களுக்கு ஒரு வெரி குட் கிளாப் பண்ணலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, இப்போ இவர்களுக்கு இசை பெட்டி வழங்கும் புதையல் பெட்டி. சரி, 2 பென்சில் கிடைச்சிருக்கு, ஒரு எரேசர் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த நாளுக்கான தீம் சாங் நம்ம படிக்க போறோம். சாங் நம்பர் 4. உங்க சாங் புக் எல்லாரும் கையில இருக்கா? மேல காட்டுங்க பார்க்கலாம், மேல காட்டுங்க. ஓகே, எல்லாரும் எடுத்துக்கோங்க. சாங் நம்பர் 4, பார் பார் வந்து பார். பார் பார் வந்து பார், தம்பி தங்காய் வந்து பார், இயேசுவிடம் நீ வந்து பார், மன்னிப்பை நீ பெற்றிடுவாய். பார் பார் வந்து பார், தம்பி தங்காய் வந்து பார், இயேசுவிடம் நீ வந்து பார், மன்னிப்பை நீ பெற்றிடுவாய். ஹூவல்லல்லல்லல்லாம் 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 ஹூவல்லல்லல்லாம் ஹூவல்லல்லல்லல்லாம் 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 ஹூவல்லல்லல்லாம். பிறரை குற்றம் சாட்டாதே, தீமை தீமை செய்யாதே, நன்மை செய்து மன்னித்தே ஒப்புரவாகி வாழணும். பிறரை குற்றம் சாட்டாதே, தீமைக்கு தீமை செய்யாதே, நன்மை செய்து மன்னித்தே ஒப்புரவாகி வாழணும். ஹூவல்லல்லல்லல்லாம்
ஊவல்லல்லல்லல்லா ஊவல்லல்லல்லல்லா ஊவல்லல்லல்லா ஊவல்லல்லல்லல்லா 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 ஊவல்லல்லல்லா. சாயந்தர நேரத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? குளிப்பீங்களா? சரி. அந்த தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா, மாலை நேரம் எல்லாரும் ஜாலியாக வீட்டில் விளையாடுவீங்களா? ஸ்கூல் போயிட்டு வந்து விளையாடுவீங்களா? அதே போல் ஒரு தங்கச்சி எப்பவும் போல் அவங்க வீட்டு ஃப்ரெண்டில் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் ஜாலியாக விளையாடிருக்கீங்களா? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க ஜாலியாக? கிரிக்கெட் விளையாடுவீங்களா? சரி. அவங்க வந்து கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சி கண்டுபிடிக்கிற கேம் விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா டொம்முன்னு ஒரு சத்தம். எப்படி இருந்த சத்தம்? டொம்முன்னு சத்தம். என்னன்னு பார்த்தா எல்லாரும் அழுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு, நீங்கள் சத்தத்தை கேட்டால் பயப்படுவீங்களா? அதே போல் எல்லாரும் சத்தமாக அழுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் கன்னில் உள்ள புல்லட்டு அந்த தங்கச்சியோட முதுகில் பட்டிருக்கு. எப்படி அந்த எல்லாரும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சத்தத்தை கேட்டோன்னே பயந்து எங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் வீட்டுக்கு ஓடிட்டாங்க. இந்த தங்கச்சி ஒத்தைக்கு எந்திரிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அந்தால அவங்க அப்பா அம்மா ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. தங்கச்சியால் எந்திரிக்க முடியலை. எந்திரிக்க முடியலைன்னொன்னே எங்கே கூட்டிகிட்டு போவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அந்த தங்கச்சி வந்து ஒரு வாரம் ஐசியூவில் இருக்காங்க. ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போகிறாங்க. கடைசியில் இந்த புல்லட் எப்படி வந்துன்னு இவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க அப்பா அம்மா வந்து விசாரிக்கிறாங்க, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த தங்கச்சியால் நடக்க முடியலை. அந்த ஒரு வாரம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஐசியூவில் இருக்கும் போச்சில். அவங்களுக்கு அந்த உடம்பு சரியானோடனே அவங்களோட வாழ்க்கை வந்து வீல் சேர்லேயே, அந்த 15 வயசுலையுமே வீல் சேரில் தான் அவங்களோட வாழ்க்கை. அதனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே யார் இதை பண்ணியிருப்பா, எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகம். அப்போவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ்காரங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போச்சில் தான் தெரியுது ஒரு தீவிரவாதி யாரையோ ஷூட் பண்ணும் போச்சில் யார் மேலே வந்து பட்டுச்சு? அந்த தங்கச்சி மேலே வந்து பட்டு அந்த தங்கச்சியால் நடக்க முடியாமல் அவங்க வாழ்க்கையெல்லாம் என்னாச்சு? வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போது இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க. போலீஸ்லாம் விசாரித்து அவங்கள ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஜெயிலில் அடைச்சி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரணையில் கோர்ட்டில் 2 சைடும் நிப்பாட்டி விட்டுருப்பாங்கல்ல, அதே போல் அந்த தீவிரவாதி நிப்பாட்டி விட்டுருக்காங்க. ஜட்ஜி வந்து இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி அப்போ யோசிச்சுட்டு இருக்கும் போச்சில் அந்த தங்கச்சி ஜட்ஜிட்ட எந்திரிச்சு ஒன்று சொல்கிறாங்க. நான் இந்த தீவிரவாதி அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? நீங்கள் எப்படி யாராவது போய் பேசுவீங்களா? ஆனால் அந்த தங்கச்சி நான் பேசலாமான்னு சொல்லிட்டு வாய்ப்பு கேட்குறாங்க. அந்த ஜட்ஜும் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன வேணுமாலும் பேசிக்கோ, எங்கள் ஃப்ரெண்டில் இருந்து பேசு அப்படிங்கும் போச்சில் அந்த தங்கச்சி சொல்கிறாங்க, எனக்கு சண்டே கிளாஸில் டீச்சர் சொல்லி தந்திருக்காங்க, ஏசப்பா நமக்கு மன்னிச்சது போல் நம்மளும் எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க. அதனால நான் இவங்களை மன்னிச்சு விட்றேன். அவங்க என்னை சுட்டனால எனக்கு வந்து கால் நடக்க முடியாமல் ஆச்சு. நான் இப்போ வீல் சேரில் இருக்கிறேன். நான் இப்போ இவங்களை மன்னிச்சேன்னா அவங்க இந்த தப்பை உணர்ந்து இனி தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சாங்களாம். நீங்கள் அப்படி மன்னிப்பீங்களா? சண்டே கிளாஸில் டீச்சர் சொல்லி தரலாம் கேட்பீங்களா? சரி, இதே போல் நீங்களும் மன்னிப்பீங்களா? சொல்லுங்கள், மன்னிப்பீங்களா? சரி, ஜெபம் மட்டும் போடுங்க. சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. அன்புள்ள ஆண்டவரே, இசப்பா அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா இந்த வேலையும் நாங்கள் கற்றுக்கொண்ட வசனங்கள் ஆண்டவரே, பாடல்கள், நடனங்கள், கதைகள் ஆண்டவரே, எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமுள்ளதாக அமைய நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இசப்பா இந்த நாள் முழுவதும் நீங்கள் கூட வழி நடத்துங்க ஆண்டவரே. இப்பொழுது வகுப்புகளுக்கு கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. அங்கே படிக்கிற வசனங்கள் ஆண்டவரே, பாடல்கள் ஆண்டவரே, அதன்படியாக நாங்கள் நடக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க.
கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அருமையான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. வானமும் பூமியும் மரங்களும் மலைகளும் உம்மையை பாடுதே, உம் நாமம் உயர்த்துதே. வானமும் பூமியும் மரங்களும் மலைகளும் உம்மை பாடுதே, உம் நாமம் உயர்த்துதே. உந்தனின் மகிமையால் என்னையும் உயர்த்தினேன், உண்மையாய் உம்மை போற்றிடுவேன். உந்தனின் மகிமையால் என்னையும் உயர்த்தினேன், உண்மையாய் உம்மை போற்றிடுவேன். உயிர் தந்த தெய்வமே, உயிரோடு நடத்துமே, உயிராக வந்திரே, உம்மை பாடி துதித்திடுவேன். உயிர் தந்த தெய்வமே, உயிரோடு நடத்துமே, உயிராக வந்திரே, உம்மை பாடி துதித்திடுவேன். பறவைகள் விலங்குகளும் தண்ணீரின் மச்சங்களும் உம்மையை பாடுதே, உம் அன்பில் மகிழுதே. பறவைகள் விலங்குகளும் தண்ணீரின் மச்சங்களும் உம்மையை பாடுதே, உம் அன்பில் மகிழுதே. எந்த நின் சுவாசமுதல் அனைத்துமே இந்திட்டீ, வாழ்வெல்லாம் உம்மை போற்றிடுவேன். எந்த நின் சுவாசம் முதல் அனைத்துமே இந்திட்டீர், வாழ்வெல்லாம் உம்மை போற்றிடுவேன். உயிர் தந்த தெய்வமே, உயிரோடு நடத்துமே, உயிராக வந்திரேன், உம்மை பாடி துதித்திடுவேன். உயிர் தந்த தெய்வமே, உயிரோடு நடத்துமே, உயிராக வந்திரேன், உம்மை பாடி துதித்திடுவேன். படைப்பெல்லாம் உம்மை துதித்திடுதே, ஆண்டவரே உம்மை போற்றிடுதே. படைப்பெல்லாம் உம்மை துதித்திடுதே, ஆண்டவரே உம்மை போற்றிடுதே. உயிருள்ள நாளெல்லாம் நீ செய்த நன்மையை எண்ணியே பாடி புகழ்ந்திடுவே. உயிருள்ள நாளெல்லாம் நீ செய்த நன்மையை எண்ணியே பாடி புகழ்ந்திடுவே. உயிர் தந்த தெய்வமே, உயிரோடு நடத்துமே, உயிராக வந்திரேன், உம்மை பாடி துதித்திடுவேன். உயிர் தந்த தெய்வமே, உயிரோடு நடத்துமே, உயிராக வந்திரேன், உம்மை பாடி துதித்திடுவேன். மூன்றினுடைய மிஷனரி ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செஷன், அப்படி தானே? ரொம்ப பிடிச்ச செஷன் தானே இது? சரி, ஓகே. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்டோரியை நம்ம கேட்க போகிறோம். சரி, கவனிங்க, சரியா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபருடைய, நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு மிஷனரியை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரியா? நம்முடைய மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வை குறித்து தான் இன்னைக்கு மிஷனரி ஸ்டோரியாக நம்ம பார்க்க போகிறோம். திருவிதாங்கூர், தென் திருவிதாங்கூர் தெரியுமா? தெரியும், உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அப்படி தானே?
இந்த இடத்துல 1814 அப்போது திருவிதாங்கூரில் நடந்த ஒரு சம்பவம், அதை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? அந்த வருஷத்தில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, அம்மை நோயினாலும் கடுமையான பஞ்சத்தினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க மக்கள். அம்மை நோயினாலையும் கடுமையான பஞ்சம், பசியினாலும் வறுமையினாலும் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அம்மை நோய், அந்த நோய்க்கு என்னது, அது வந்து மருந்து இல்லை அப்படின்னு சொல்லி யோசித்த காலம் அது. அது என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா? அது வந்து சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன மருந்து பார்க்க மாட்டாங்க. அதனால என்னது, மக்கள் கொத்து கொத்தா இறந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஒரு சைடு வறுமை, ஒரு சைடு பசி, ஒரு சைடு பஞ்சம். அதே நிலைமையில் என்னது, இந்த அம்மை நோயும் பாதிக்கப்பட்டு மக்கள் 1814 ஆண்டில் கொத்து கொத்தா இறந்துட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி சூழ்நிலைன்னா, இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இறந்த உடல்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காதான். இறந்த உடல்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் காட்டில் இருந்து நரிகள் வந்து உடம்பை சாப்பிடுமா. இந்த நிலைமை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்திருக்கு. அதுவும் 1814 ஆண்டில். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நல்லா, நமக்கு எந்த குறையும் கிடையாது. இப்படி இருந்த சூழ்நிலை இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு? ரொம்ப ஆசீர்வாதமாக மாறி இருக்கு. கடுமையான பஞ்சத்தினால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பண்ணையர் இருப்பாங்க தெரியுமா, இந்த பண்ணையர்கிட்ட போய் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கிட்டு அதை திரும்ப கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, 7 ரூபாய்க்கு தன்னுடைய சொந்த பிள்ளைகளை பணயமாக கொடுப்பாங்களாம். அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல், என்னது, கடன் வாங்கின பைசையை திரும்ப கொடுக்க முடியாமல் தன்னுடைய சொந்த பிள்ளைங்களை என்னது அதுக்கு பணயமாக கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு அவல நிலைமை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துருச்சு. அப்போது 1814 ஆண்டில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிஷினரிய நேம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு மிஷினரி நேம் ரிங்கிள் தோபி, எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே? அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வில்லியம் தொபியாஸ் ரிங்கிள் தோபி. அவர் 1814 ஆண்டில் நம்முடைய டிஸ்ட்ரிக்டில் வந்தார். வந்து மருந்துவாழ் மலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருந்துவாழ் மலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜேம்ஸ் டவுன் தெரியுமா? ஜேம்ஸ் டவுன் அதுக்கு போகிற வழியில் பக்கத்தில் இருக்குது. அந்த மலையில் ஒரு சிகப்பு நிற கல் கொஞ்சம் அபூர்வமாக அந்த மலையில் கிடைக்கும். அந்த மலையிலிருந்து அதை வணிகம் பண்ணும்படியாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாகவும் நம்ம ரிங்கிள் தோபி ஐயர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் 1814 ஆண்டு வந்திருப்பார். வந்து அந்த கல்லை எடுப்பதற்காக அவங்களுக்கு சிறப்பான வேலையாட்கள் இருந்தாங்க. அந்த கல்லை எடுத்து விற்கிறதுக்காக வேலையாட்களும் இருந்தாங்க. அதே நேரத்தில் நம்ம ரிங்கிள் தோபி ஐயர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையையும் சொல்லி ஊழியத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நான் முதல்லையே சொன்னேன், நம்முடைய மாவட்டம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பசியும் வறுமையினால் இருந்துச்சு. சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால ரிங்கிள் தோபி அவங்கள்ட்ட கடனாக என்ன வாங்கினாங்கன்னா, தானியம் வாங்கினாங்க. நம்ம மக்கள் எல்லாம் தானியங்கள் கடனாக வாங்கினாங்க. அப்போ அவரும் அதை கடனாக கொடுத்தாரு. அந்த தானியங்களை வச்சு நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, விவசாயம் பண்ணாங்க. என்னதான் விவசாயம் இவங்க பண்ணினாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கு இவங்களால அதில் வருமானத்தை பார்க்க முடியலை. இவங்க விவசாயம் பண்ணுறாங்க, கடன் வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க, திரும்ப அந்த தானியத்திற்கான கடனை நம்ம ரிங்கிள் தோபி ஐயர்கிட்ட அந்த கடனை கொடுக்க முடியலை. அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் இருந்ததுனால மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த கடன் தொகையை என்ன பண்ணுவாருன்னா, நம்முடைய ரிங்கிள் தோபி ஐயர் வந்து அவருடைய வீட்டினுடைய சுவரில் எழுதி வைப்பாங்களாம். இவர் இவ்வளோ ரூபாய் தரணும், இவங்க இவ்வளோ ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டினுடைய சுவரில் அவர் எழுதி வைப்பார். அவர் எங்கே தங்கி இருந்தாருன்னு தெரியுமா? தெரியாது தானே? மயிலாடியில் தான் அவர் தங்கியிருந்தார். இன்றைக்கும் அவருக்கான அங்கே வந்து அந்த மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னெல்லாம் அங்கே இன்றைக்கும் போற்றப்படுகின்றார். அந்த இடத்துல தான் அவருடைய வீட்டில் அவர் அவருடைய சுவரில் எழுதி வச்சுருந்தார், இவங்க இவ்வளோ தரணும், இந்த கடன் தொகை இவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தார்.
அப்போது இந்த மக்கள் அவருக்கு கீழே வேலை பார்த்தவங்க நல்ல வருமானத்தை பெற்றாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்கவே முடியலை. இவரும் அந்த என்னது கடன் தொகையை திரும்ப கேட்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதே போல் வணிகமும் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணார்னா 1816 ஆண்டு 2 வருஷம் கழித்து இவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. இவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இவருடைய சொந்த நாட்டுக்கு இவர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா மயிலாடியில் ஒரு பெரியாவுடைய விருந்து நடக்குது, ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குது. அதில் எல்லாரும் இவருக்கு நன்றியெல்லாம் சொல்கிறாங்க. இவரும் அந்த மனதோட என்ன பண்ணாருன்னா கப்பல் ஏறுவதற்காக துறைமுகத்துக்கு போனார். போய் கப்பல் ஏறி கொஞ்ச தூரம் போனதும் மாலுமிட்ட சொன்னார், இந்த கப்பலை நிறுத்துங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சின்ன படகின் மூலமாக திரும்பவும் அந்த மயிலாடி கிராமத்துக்கு திரும்ப வந்தார். உடனே மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, இவர் சொந்த ஊருக்கு போகலையோ அப்படின்னு நினச்சிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அந்த கடன் தொகை எங்கே எழுதி வச்சுருந்தாரு, அந்த சுவரில் அவர் எழுதி வச்சுருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா திரும்ப வந்து அந்த கடன் தொகை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு, இந்த மக்கள் எனக்கு கடனை திருப்ப தர வேண்டாம், நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போனாராம். அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், பொதுவாகவே ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணாங்க, மக்களுக்கு தேவையான காரியங்களை முதல்ல கொடுத்து அதை வசூலிக்கிற மாதிரி தான் அவங்கள என்ன பண்ணாங்க, அடிமைகளாக மாற்றினாங்க. ஆனால் நம்முடைய ரிங்கிள்தோபி ஐயர் என்ன பண்ணலை, அவருடைய அதிகாரத்தையோ அவருடைய பவர் எதையுமே அவர் யூஸ் பண்ணலை. அவர் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை அவர் நினச்சிருந்தா எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாங்க, எல்லாத்தையும் அவர் திரும்ப மக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த கடன் தொகையை பற்றி எதுவுமே யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் தொகை இருந்த அந்த சுவரினுடைய எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப அவருடைய நாட்டுக்கு கடந்து போனவராக இருக்கிறார். ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம், ஒரு சின்ன ஒரு நபர் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம என்னது வருஷ கணக்கில் அவங்ககிட்ட பேச மாட்டோம், அப்படி தானே? திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஒரு சின்ன தப்பு நமக்கு எதிராக பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். பைபிளில் கூட ஒரு அழகான ஊமையாண்டு சொல்லியிருப்பார், அப்படி தானே? கொஞ்சம் கடன் வாங்கினவங்க என்னது மன்னிக்காமல், அந்த ஊமை எல்லாருக்கும் தெரியும் தானே? இந்த நிலை தான் இன்றைக்கும் இருக்குது. ரிங்கிள்தோபி ஐயா நினச்சிருந்தா அந்த கடனை எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் என்னது மன்னிக்கிறவராக காணப்பட்டுக்கிறார். நீங்களும் ஒரு வேளை இந்த மன்னிப்பு என்கிற குணம் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லா காரியத்திலையும் மன்னிச்சு பாருங்கள். ஒருவர் நமக்கு தப்பே பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணணும், நமக்கு அதனால கஷ்டமே வந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும், மன்னிச்சு பாருங்கள். ஒருவேளை அன்னைக்கு அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கலைனாலும் திரும்ப என்னது கொஞ்ச நாள் கழித்து அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் என்னது எல்லாருமே யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்கிற குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். சரிப்பீங்களா? சரி, ஓகே, ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். சரி, எல்லாம் பாடலாம் படிச்சிங்களா? வசனம்லாம் படிச்சிங்களா? சொல்ல வச்சிருவோமா? வசனம் சொல்ல வச்சிருவோமா? வேண்டாம், அப்படிதானே? சரி, ஓகே. அண்ணாச்சி, சரி அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. இப்போ எதுக்கான டைம் தெரியுமா அண்ணாச்சி? இப்போ ஒரு முக்கியமான டைம் அண்ணாச்சி. காலையில் நம்ம என்ன பார்த்தோம்? என்னது லக்கி கிளாஸ் பார்த்தோமா? பார்த்துலாமா? ஆர் யூ ரெடி? ஓ, அப்படி எல்லாரும் டென்ஷனோட பிரேயர் பண்ண ஆரம்பிங்க. luckiest class of day 3. பிகினர் பிள்ளை வாங்க, பிகினர் பிள்ளை வாங்க. பாக்ஸ். luckiest class of day 3 is Super Senior B. ஓகே, அப்படி எழுமுங்க. சூப்பர் சீனியர் பி எழுமுங்க. பாய்ஸ் கிளாஸா கேர்ள்ஸ் கிளாஸா? பாய்ஸ் கிளாஸா? ஓகே, கேர்ள்ஸ் கிளாஸ். ஓகே, வாங்க. சீக்கிரம், நமக்கு டைம் இல்ல. நல்ல விபிஎஸ் கிளப் கொடுக்கலாமா? சூப்பர் சீனியர் பி செக்ஷனுக்கு நல்ல ஒரு விபிஎஸ் கிளப் கொடுக்கலாம்.
ஓகே சரி, உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க டீச்சர் சூஸ் பண்ணுவாங்க. டீச்சர் நீங்க எடுக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டாஸ்க் சூப்பர் சீனியர் பிக் டாஸ்க் என்ன அப்படின்னா ஆக்ஷன் சாங். இப்போ நமக்காக ஆக்ஷன் பண்ண போறாங்க சூப்பர் சீனியர் பி பிள்ளைங்க. வாங்க ஸ்டேஜ் வாங்க, ஸ்டேஜ் வாங்க. சரி, ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணுங்க. சரியா? சரி, இப்போ எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ணாச்சி, அவங்களே ஆக்ஷன் பண்ண வச்சிடலாமா? சரி, இப்போ நீங்க அவங்கள பார்த்து நீங்களே ஆக்ஷன் பண்ண போறீங்க. சரியா? சாங் நம்பர் 2. ஆர் யூ ரெடி? ஓ சரி, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட் சொல்லும்போது எழுத போறீங்க. சரியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். எல்லாரும் கிளாப் கிளாப். மின்னி 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 மின்னும் மின்மினியாய் ஜொலிக்க வேண்டுமா? இயேசு போல வாழ்வில் நீயும் ஜொலிக்க வேண்டுமா? மின்னி மின்னும் மின்மினியாய் ஜொலிக்க வேண்டுமா? இயேசு போல வாழ்வில் நீயும் ஜொலிக்க வேண்டுமா? மின்னி 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 மின்னி. பெற்றோருக்கு இயேசு கீழ்ப்படிந்தாரே, சொன்ன பேச்ச கேட்டு நடந்துட்டாரே. பெற்றோருக்கு இயேசு கீழ்ப்படிந்தாரே, சொன்ன பேச்ச கேட்டு நடந்துட்டாரே. நீயும் வந்து பார், இயேசுவாய பார், கீழ்ப்படிந்த வாழ்வில் நீயும் முன்னேறிடப்பார். நீயும் வந்து பார், இயேசுவாய பார், கீழ்ப்படிந்த வாழ்வில் நீயும் முன்னேறிடப்பார். மின்னி 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 மின்னும் மின்மினியா ஜொலித்திடுவேனே. இயேசு போல கீழ்ப்படிந்து ஜொலித்திடுவேனே. மின்னி மின்னும் மின்மினியா ஜொலித்திடுவேனே. இயேசு போல கீழ்ப்படிந்து ஜொலித்திடுவேனே. மின்னி 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 மின்னி. சரி, நம்ம சூப்பர் சீனியர் பிக்காக ஒரு வெரி குட் கிளாப் பண்ணலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட். ஓகே, எல்லாரும் உட்காருங்க. சரி, இப்போ நம்ம ஒரு புது பாட்டு கத்துக்க போறோம். நம்மளுடைய சாங் புக்ல இருக்கிற சாங் நம்பர் 14, சாங் நம்பர் 14 புது பாட்டு நம்ம கத்துக்கலாம். பாடுறவங்க கவனிச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி நம்ம சேர்ந்து பாடலாம். சாங் நம்பர் 14, ஓஹோ ஹோஹோ ஓஹோ. சாங் நம்பர் 14. எல்லாரும் சாங் புக்கு பாருங்க. ஓஹோ 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 ஓஹோ. ஹாலிடேஸ், இது நல்ல ஹாலிடேஸ். ஆகா ஜீசஸ் தந்த ஹாலிடேஸ். ஹாலிடேஸ், இது நல்ல ஹாலிடேஸ். ஆகா ஜீசஸ் தந்த ஹாலிடேஸ். பாடுவோம், இன்னே ஆடுவோம், கதைகள் கேட்டு மகிழ்வோம். பாடுவோம், இன்னே ஆடுவோம், கதைகள் கேட்டு மகிழ்வோம். ஓஹோ 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 ஓஹோ. ரீல்ஸ் மோகத்தில் நீ சிக்கிடாதே, ரியலான வாழ்வை நீ தொலைத்திடாதே. ரீல்ஸ் மோகத்தில் நீ சிக்கிடாதே, ரியலான வாழ்வை நீ தொலைத்திடாதே.
தினமும் ஜீசஸை ஃபாலோ பண்ணியே வெற்றியான வாழ்வை அச்சீவ் பண்ணு. தினமும் ஜீசஸை ஃபாலோ பண்ணியே வெற்றியான வாழ்வை அச்சீவ் பண்ணு. ஓஹோ 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 ஓஹோ. வெரி குட் பிரேயர். எல்லாரும் முட்டங்கால் போடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். எங்களை நேசிக்கின்ற ஜீவனுள்ள நல்ல கர்த்தாவே, நீர் தந்த இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த விடுமுறை விவிலிய கல்வியை இன்று காலை தொடங்கி மாலை மட்டும் ஆண்டவருடைய ஆளுகையை தந்து வழி நடத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த 3வது நாளிலும் கூட ஆண்டவரே, மன்னிப்பு என்கிற அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் படித்த பாடல்கள், வசனங்கள், கேட்ட சிறு கதைகள், கண்டு கழித்த குறு நாடகம் ஒவ்வொன்றையும் உமது கரங்களில் தருகின்றோம். இவைகளின் ஊடாக நாங்கள் இந்த உலகில் மன்னிப்பை வெளிப்படுத்தி வாழ வேண்டியதற்கான அவசியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் வெளியே சென்று எங்களுடைய வாழ்வை வாழுகின்ற போது மன்னிப்பை வெளிப்படுத்துகின்ற மக்களாக காணப்பட ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீர், உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர். உம்மை போற்றுகின்றோம். அந்த மன்னிப்பின் குணத்தை இந்த உலகில் பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி உம் கரங்களில் தருகின்றோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.